பூமி, நிலவு, சூரியன், மில்கிவே கேலக்ஸி உட்பட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு வகையான மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. சுற்றிக்கிட்டே இருக்குது. இது எப்போ சுற்ற ஆரம்பிச்சது, ஏன் சுற்றுது, இது நிற்கவே நிற்காதா, இப்படி நின்னால் என்ன ஆகும் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காகவும் அறிவியல் ரீதியாக சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் வந்துடாதீங்க. வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஒரு சின்ன உதாரணத்தில் இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் எல்லாருக்குமே டீ குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி பழக்கம் இல்லைன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் தண்ணியோ பாலோ ஏதோ ஒன்று டீ ஏதாச்சும் ஊற்றி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனை எடுத்து அந்த டேபிள் ஸ்பூனை டீ கப்புக்குள்ளே விட்டு அதை கலக்குனீங்கன்னா ஒரு சுழற்சி அப்படிங்கிறது உருவாகும். அதுக்கப்புறம் அந்த சுழற்சி உருவானதுக்கப்புறம் அந்த கலக்குன அந்த ஸ்பூனை வெளியே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரத்துக்கு அந்த சுழற்சி அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நார்மலே ஆகும். சேம் அதே நேரம் அதை கலக்கி விட்டுட்டு அது சுற்றும் போது மறுபடி ஸ்பூனை கொண்டு போய் ஒரே இடத்துல நிலையாக வச்சு கலக்காமல் அப்படியே வச்சிங்கன்னா அந்த சுற்றிட்டு இருக்க சுழற்சி அப்படிங்கிறது அந்த ஸ்பூனுடைய தடுப்பு காரணமாக அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம பிரபஞ்சத்திலையும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் புரியலன்னா எளிமையாக விளக்குறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. பிக் பேங் தியரியை பற்றி மோஸ்ட்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனலில் கூட ரீசெண்டாக கூட பிக் பேங் அப்படிங்கிற தியரிக்கு பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக பாருங்கள், மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பிக் பேங் அப்படிங்கிற தியரி அடிப்படையில் தான் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வெடிப்பிலிருந்து தான் தொடங்குச்சு. ஸோ ஒரு பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பில் இருந்தால் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. அந்த பெருவெடிப்பு ஒரு புள்ளியில் ஒரு டாட்டில் இருந்து தான் தொடங்குச்சு. அப்படி டாட்லேருந்து தொடங்கின அந்த பெருவெடிப்பு அப்போவே அது விரிவடைய ஆரம்பிச்சிச்சு இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிக் பேங் தியரி சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் பிரபஞ்சம் விரிவடைய மட்டும் செய்யலை, அந்த வெடிப்பின் காரணமாக விரிவடையதோடு சேர்த்து ஒரு சின்ன வைப்ரேஷன் அப்படிங்கிறது காரணத்தினாலையும் ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறதும் இருந்துச்சு அப்படின்னு சில சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு மூமெண்ட் தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு விதமான மூமெண்ட்டோட சுழற்சியோட இருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு சுழல ஆரம்பித்த எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வரைக்கும் நிற்காமல் சுழண்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு சயின்ஸில் ஒரு ரூல் சொல்லுவாங்க. அதுதான் ஆங்குலர் மூமெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதி. இந்த விதிப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் சுழல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது தானாக நிற்க விரும்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிற்கணும் அப்படின்னா எப்படி சுழல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி நிற்கிறதுக்கும் ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து சுழண்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த விதி சொல்லக்கூடிய முக்கியமான அர்த்தம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பேஸில் இப்போ நம்ம இருக்கிறோன்னு வச்சுப்போம். அந்த ஸ்பேஸில் இருந்துக்கிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து, அதாவது கையில் கன் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னா அந்த புல்லட் அப்படிங்கிறது ஸ்பேஸில் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ட்ரிகரை அழுத்தின அந்த ஃபோர்ஸ் காரணமாக அந்த புல்லட் முன்னோக்கி வெளியே ட்ராவல் ஆகும். ஆனால் எதிரில் எந்த ஒரு தடையும் இல்லாத வரைக்கும், எதுவும் தடுக்காத வரைக்கும் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். சேம் அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சுழல்றது காரணம் ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை தடுக்கிறதுக்கு, அந்த சுழலை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் பிரபஞ்சத்தில் இல்லாததுனால அது தடுக்கிறதுக்கு எதுவும் ஃபேஸ் பண்ணாத காரணத்தினால இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கு. இந்த விதியின்படி தான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும், நிலவுகளாக இருக்கட்டும், சூரியன் உட்பட நம்ம மில்கிவே கேலக்சிலேருந்து எல்லாமே சுற்றிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக நம்மளோட பூமி இன்னைக்கு வரைக்கும் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பூமி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த பூமி ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ரீசெண்டாக கூட பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லிங்கும் மேலே ஐக்காலில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பூமி உருவானது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லணும்னா, சூரிய குடும்பத்தில் முதல்ல உருவானது சூரியன் தான். நெபுலாக்கள் கிளவுடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிளவுடில் இருந்து தான் நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது இன்றைக்கி உருவாயிருக்கு. அந்த கிளவுடில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருந்துச்சு, விண்கற்கள் சொல்லப்படக்கூடிய இதுவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் நிறைய கேஸஸும் இருந்துச்சு. இதில் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்டு ஆஸ்ட்ராய்டுகள் சொல்லப்படக்கூடிய விண்கற்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று அந்த சூரியன் உருவானதுக்கப்புறம் சூரியனை சுற்றி வரும்போது அதோட ஈர்ப்பு விசையின் காரணமாக பக்கத்தில் இருந்ததுக்கப்புறம் மோத ஆரம்பிச்சிது.
மோதலின் காரணமாக ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகி தான் பிளானட்ஸ்களும் நிலவுகளும் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. சேம் இதே முறையில் தான் ஒவ்வொரு கிரகமும் உருவாச்சு நம்ம சோலார் சிஸ்டத்தில். அதில் பூமியும் இதே மாதிரி தான். அப்படி ஒவ்வொரு விண்கற்களும் ஒன்றோட ஒன்று மோதும் போது அது சுற்றிக்கிட்டே தான் மோதுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட யூனிவர்ஸ் பிக் பேங் நடந்த அடுத்த செகண்டில் இருந்து ஒரு விதமான மூமெண்ட்லேயே சுழற்சியிலே இருந்ததுனால அந்த விண்கற்களும் நம்ம சூரியனோடைய ஈர்ப்பு விசை காரணமாக சுற்றி வர்றதுனால ஒரு சுழற்சியிலேயே தான் நம்மளுடைய பூமி மேலே விண்கற்கள் எல்லாம் மோதி பூமியை ஓரளவுக்கு கோள வடிவத்தில் வட்ட வடிவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வடிவத்தில் வந்து மோதி மெர்ச்சாகி இன்றைக்கி பூமிங்கிறது உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. ஸோ பூமி அப்பத்துலேருந்து அந்த மோதலின் காரணத்தில் இருந்தே சுழல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இப்படி தான் மற்ற கிரகங்களும் உருவாச்சு நம்ம சூரிய குடும்பத்தில் அப்படிங்கிறதுனால எல்லா கிரகங்களும் இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இதே தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, ஏன் நிற்கலை? அதுதான் நடந்து பல கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. நான் முதல்ல சொன்னேன், இந்த ஆங்குலர் மூமெண்ட் ரூலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், ஒரு பொருள் சுழல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது விருப்பப்படுற வரைக்கும் அது சுழண்டுக்கிட்டு தான் இருக்கும், நிற்காது. அப்படிங்கிறத அந்த லா படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த விதியின்படி பூமி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பூமி உருவாகிற சமயத்தில். ஆனால் அது தடுத்து நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாததுனால இன்னைக்கு வரைக்கும் சுற்றிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், பூமி பக்கத்தில் நிலவு இருக்கு. அப்போ நிலவோடைய அந்த ஃபோர்ஸ் காரணமாக கண்டிப்பாக பூமி நின்றுக்கணுமே, ஏன் நிற்கலை அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதுக்கு காரணம், நிலவு என்னதான் பூமிக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸை வந்து பூமி மேலே செலுத்தினாலும் பூமியை நிற்க வைக்கிறது அளவுக்கு நிலவுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பத்தாது. அதன் காரணமாக இன்றைக்கி வரைக்கும் நிலவால் பூமியை வந்து நிறுத்த முடியல. ஆனால் பூமியோடைய வேகத்தை நிலவு வந்து அதோடைய ஈர்ப்பு விசை காரணமாக அந்த ஃபோர்ஸ் காரணமாக கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. ஆரம்பத்தில் பூமியோடைய ஒரு நாள் அப்படிங்கிறது 6 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் இருந்திருக்கு. ரொம்ப வேகமாக சுற்றி இருக்குது நம்மளுடைய பூமி. ஆனால் நிலவு உருவாகினது காலகட்டத்திலேருந்து மெல்ல மெல்ல நிலவோட ஃபோர்ஸ் காரணமாக இன்றைக்கி 24 மணி நேரமாக மாறியிருக்கு. பூமியோடைய வேகம் அப்படிங்கிறது சுழல் வேகம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தில் 25 மணி நேரமாக ஒரு நாள் இருக்கலாம் பூமிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பூமியோட வேகம் மெல்ல மெல்ல குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால தான். இதுக்கு ஒரு எளிமையான விளக்கம் அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறில் கல்லை கட்டியிருக்கீங்க, நீங்கள் அந்த கயிறையும் கையில் வச்சுருக்கீங்க. இப்போ அந்த கயிறை சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பூமின்னு நினச்சிக்கோங்க, அந்த கயிறு தான் கிராவிட்டி, அது அந்த கல் அப்படிங்கிறது நிலவுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த கயிறை சுற்றும் போது அந்த கல் வந்து சுற்றத்தானே செய்யும். அப்போது சுற்றும் போது கிராவிட்டி அப்படிங்கிற அந்த கயிறில் வந்து டைரக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலாம். ஆனால் கல் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் சுற்றுற வரைக்கும். அப்போது இந்த இடத்துல பூமி அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிறீங்க, கயிறுங்கிறது கிராவிட்டி, கல்லுங்கிறது நிலவு, ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்குல்ல. சேம் இதே மாதிரி தான், என்னதான் நிலவு வந்து பூமியோட பக்கத்தில் இருந்து சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நிலவால் பூமி வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து பூமியோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்குது, அது ஒரு விதமான சுழற்சியில் சுழண்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ டைரெக்ஷன் மாறும், அந்த இடத்துல நிற்கக்கூடிய அளவுக்கு பிரேக் போடுற அளவுக்கு நிலவால் எந்த ஒரு வாய்ப்பும் பூமிக்கு இல்லை. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பொருள் சுழலும் போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஃபோர்ஸுக்கு அப்புறமா அதை பிரேக் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியே போகணும். இப்படிலாம் நடந்தால் தான் அந்த பொருள் சுழல்றது நிற்கும். இங்கே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பல கோடி வருஷங்களாக தொடர்ந்து பூமி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி, நிலவு பூமி இதெல்லாம் சுற்றுறது ஓகே, இது ஒரு கல் மாதிரி. ஆனால் சூரியன் நம் பூமி மாதிரி கல் மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இல்லையே, அது ஒரு பலூன் மாதிரி தானே. உள்ள முக்கால்வாசி இருக்கிறது கேஸ் தான். ஆனால் கேஸாக இருக்கக்கூடியது எப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அதுவும் இந்த கேலக்சியை வந்து சுற்றி வளம் வந்துட்டுருக்கு? அதுக்கு காரணம் என்ன, அதோட சுழற்சி காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டால், அதுவும் நம்மளுடைய நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம பிரபஞ்சம் அப்படிங்கிற எப்போ மூமெண்ட்டில் வந்து ஆரம்பிச்சோ அப்போது சேர்ந்து அது சுற்றிக்கிட்டு இருக்கு. சேம் பூமிக்கு என்ன கான்செப்டோ சேம் அதே மாதிரி தான் சூரியனுக்கும். பட் சூரியனில் நடக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஃபயர் பால் மாதிரி, அதாவது அதை சுற்றி வாயுக்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் மேல் பகுதி மெதுவாக சுற்றும், அதோடைய மையப்பகுதி வேகமாக சுற்றும். ஸோ இதன் காரணமாக தான் அங்கே சன்ஸ்பாட்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும், சோலார் எக்ஸ்ட்ரோம்னு சொல்லப்படக்கூடிய சூரிய புயல்கள் நடக்கிறதா இருக்கட்டும், மேக்னெட்டிக் எக்ஸ்ப்ளோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் சூரியனில் இந்த சுழற்சி இருக்கிறதுனால தான். அது மட்டும் இல்லாமல் இப்படி பூமி நிலவு இது எல்லாமே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டும் சுற்றுறதுனால தான் அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது எப்படி அப்படின்னா, பொதுவாகவே கிராவிட்டி
கிராவிட்டிக்கு மேலே கீழே சைட்லலாம் கிடையாது, அது எல்லா பக்கத்துல இருந்தும் வரும். அப்படி வரக்கூடிய கிராவிட்டி ஒரு பொருளுடைய அந்த மாசுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மையப்பகுதியை நோக்கி இழுக்கப்படும். இப்போ பூமியோடைய மாசு அப்படிங்கிறது அதிகம்னால அந்த கிராவிட்டி எல்லா பக்கத்துலேருந்து வரும்போது அதோட மையப்பகுதியை நோக்கி ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்படும் போது அது ரவுண்ட் ஷேப்பாக அடையும். சிம்பிளாக கிராவிட்டி, ஸ்பின், டைம் இது மூணையும் பொறுத்து அது ரவுண்ட் ஷேப்பில் மாறும். சேம் இந்த காரணத்தினால தான் விண்கற்கள் சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகள் பூமி மாதிரி வட்ட வடிவத்திலேயே அந்த ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் வித்தியாசமான வடிவங்கள் இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா ஆஸ்ட்ராய்டுகளுடைய அந்த மாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அங்கே மாஸ் கம்மியாக இருக்கிறதுனால கிராவிட்டி என்ன தான் எல்லா பக்கத்துலேருந்து வந்தாலும் அந்த மாஸ் கம்மியாக இருக்க காரணத்தினால அது வந்து மையப்பகுதியை நோக்கி ஈர்க்கப்படாது. ஸோ கிராவிட்டி அப்படிங்கிறது ஈர்க்கப்படுறதுக்கு மாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக லெவலில் இருந்தால் தான் அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது தான் அது வந்து ரவுண்ட் ஷேப்பை அடைய முடியும். ஸோ மாஸ் வீக்காக இருக்கும் போது அது ரவுண்ட் ஷேப்பாக அடைய முடியாது. அதனால தான் ஆஸ்ட்ராய்டுகள் ரவுண்ட் ஷேப்பில் இல்லவே இல்லை. பார்க்குறதுக்கு பொட்டோட்டோ மாதிரி, உருளைக்கிழங்கு மாதிரியோ இல்லாட்டி இர்ரெகுலர் ஷேப்லேயே இருக்கிறதுக்கு காரணம் பூமி, நிலவு, சூரியன் மட்டும் இல்லை, நம்ம மில்கி வே கேலக்ஸி கூட சுற்றிட்டு தான் இருக்குது. அதுவும் சேம் இதே கான்செப்டை பேஸாக வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது சுற்றுறதை நிப்பாட்டாமல் அப்படியே சுற்றுறதுக்கு காரணமாக இருக்கிறது சஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோலை சுற்றி தான் எல்லா நட்சத்திரங்களும் சுற்றி வள வந்துட்டுருக்கு. அதனால தான் நம்மளுடைய கேலக்ஸியும் சுற்றிட்டு இருக்கு. அப்போ நம்ம கேலக்ஸியும் சுழன்றுக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அப்போ கேலக்ஸி ரவுண்ட் ஷேப்பில் மாறி இருக்கணும்ல. ஏன் ரவுண்ட் ஷேப்பில் மாறல? அது பார்க்குறதுக்கு ஒரு டிஸ்க் மாதிரியும் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா சிம்பிள் தான். நம்மளுடைய அந்த கேலக்ஸியோடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதிக மாஸ் கொண்டதாக இருக்கும். அதுவே கேலக்ஸிக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாஸ் கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் காரணம் உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வேகமாக சுற்றும், வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மெதுவாக சுற்றும். இதன் காரணமாக நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ஆர்ம்ஸ் சொல்லப்படக்கூடியது ஸ்ட்ரெச் ஆகுது. பட் இதில் சயின்டிஸ்ட்டுகளுக்கு மிகப்பெரிய ஷாக், நம்ம மில்கி வே கேலக்ஸி ரொம்ப ரொம்ப வேகமாக சுற்றுது. பர் செகண்டுக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இந்த வேகம் அப்படிங்கிறது மொத்த கேலக்ஸியோடைய வேகம். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து முதல்ல சொன்ன மாதிரி வேகமாக சுற்றுது, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து ஸ்லோவாக சுற்றுது. அப்போ கேலக்ஸியோட மையப்பகுதி தான் இந்த ஸ்பீடில் சுற்றணும். ஸ்பீடு அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகணும் இல்லையா? ஏன்னா ஸ்டார் தான் ஒரு கிராவிட்டியாக செயல்படுது கேலக்ஸிக்கு. ஸோ அப்போது அந்த கிராவிட்டி காரணத்தினால ஒரே மாதிரியான ஸ்பீட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இந்த டிஃப்ரென்ஸ் காரணமாக. அப்போ இங்கே எப்படி இந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரே வேகத்தில் வந்து மொத்த கேலக்ஸி சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் டார்க் மேட்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கே தெரியாத இன்விசிபிளான ஒரு விஷயம். இது நம்ம கேலக்ஸி சுற்றி ஒரு பெல்ட்டு போட்டு எப்படி பிடிச்சி வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிடிச்சி வச்சு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கேலக்ஸியை மொத்தமே ஒரே ஸ்பீடில் வந்து சுற்றுறதுக்கு ஒரு காரணமாக இந்த டார்க் மேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சாங்க. பட் இது டார்க் மேட்டர் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது, அது லைட்டை எமிட் பண்ணாது, அதை டச் பண்ண முடியாது, எங்கே இருக்குது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பிசிக்ஸே தோற்று போகக்கூடிய விஷயங்களில் இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒன்றா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேலக்ஸியை ஒரு பெல்ட் போட்ட மாதிரி வச்சிருந்து ஒரே ஸ்பீடில் சுற்ற விடலைன்னா ஸ்லோவாக சுற்றக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்போவே எஸ்கேப் ஆகி போயிருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் வேகமாக அதோடைய நட்சத்திரங்களோட அந்த கிராவிட்டி காரணமாக ஒரே ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்க முடியும். இது வந்து ஸ்லோவாக சுற்றும் போது எஸ்கேப் ஆயிரும், கிராவிட்டியோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் கொடுக்காம அந்த மையப்பகுதிக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறது இந்த டார்க் மேட்டர்ஸ் தான். ஸோ டார்க் மேட்டர்ஸ் இல்லைன்னா இந்த கேலக்ஸியே இன்றைக்கி நம்மளுடைய கேலக்ஸியே உடஞ்சி போயிருக்கும். ஓவரால் இந்த வீடியோவில் நம்மளுடைய பூமி ஏன் சுற்றுது, சூரியன் ஏன் சுற்றுது, கேலக்ஸி ஏன் சுற்றுது, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த சுழற்சிக்கான அர்த்தத்தை புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இதில் டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். இந்த டார்க் மேட்டர்னால் என்ன, அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய மகனில் நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணி டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ புரியலை, ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணுறேன். நம்ம சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.